பாரம்பரிய முறைப்படி கம்மங்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 4 கப் கம்பு, 1/4 கப் கேழ்வரகு சேர்த்துட்டு அதை பவுடர் பண்ணி ஓவர் நைட்டு தண்ணியில் ஊற வைங்க. நெக்ஸ்ட் டே அது புளிச்சிரும். புளித்த உடனே அதை பார்க்குறது உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உடஞ்ச அரிசி போட்டுங்க. போட்டுட்டு இந்த ஓவர் நைட்டு புளிக்க வச்ச பவுடரை அதில் கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வரும். நல்ல கட்டியான பதத்துக்கு வந்த உடனே களி பதத்துக்கு வரும். களி பதத்துக்கு வந்த உடனே அதை எடுத்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங், இப்போ இன்றைக்கி நைட்டு செஞ்சால் அது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதில் கொஞ்சம் உப்பு, தயிர், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தயிர் இது 3த்தையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளில் இது ஒன்று. இது பழங்காலத்தில் நம்ம பாட்டிகள்லாம் செய்கிற முறைப்படி இதை நம்ம இப்போ செஞ்சுருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதனோட டேஸ்ட்டு உங்களுக்கே பிடிச்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.